வெல்கம் டு திங்கிங் ஃபார் எக்ஸாம். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன், ஹவு டு ஸ்டடி அண்ட் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டடோட போஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ 21/10/2025 வந்து இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் ட்ரெயினி இன்ஜினியர் 1 இது என்ன கணக்கில் எடுத்துருக்காங்க, டெம்பரரி பேசிஸில் எடுத்திருக்காங்க. இது எங்கே நம்பர் ஆஃப் போஸ்டிங் எவ்வளோனா 47. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அக்ராஸ் இந்தியாவில் எங்கேனாலும் போடுவாங்க. குவாலிஃபிகேஷன் என்னெல்லாம் வேணும்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி அதெல்லாம் கீழே அப்படியே இருக்கும். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ரிசர்வேஷன் இந்த 47 போஸ்டிங்ஸில் வந்து அன்ரிசர்வ்க்கு 20 போஸ்டிங்கும், ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 13ம், இடபிள்யூஎஸ்க்கு 4க்கும், எஸ்சி 7, எஸ்டி 3 இருக்குது. இதோட அப்பர் ஏஜ் லிமிட் எப்படின்னா 28 வேணும். எலிஜிபிலிட்டினா குவாலிஃபிகேஷன் எம்டெக், எம்இ, பிடெக், பிஇ, பிஎஸ்சி இன்ஜினியரிங் 4 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கணும். ஆர் எம்சிஏ ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி இருக்கணும். டிசிப்ளின் அதில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. எம்இ, எம்டெக், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் அதே மாதிரி எம்டெக்கும் இதே மாதிரி இருக்குது. எம்சிஏ மாஸ்டர் கம்யூனிகேஷன். பாஸ் கிளாஸ் வந்து ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இருந்தால் மட்டும் போதும். இதில் பாருங்கள் ஏஜ் லிமிட்டு ட்ரெயின் இன்ஜினியருக்கு வந்து அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸ் இருக்கணும். ஆஸ் ஆன் 1/10/2025 இருந்தாலும் இதில் வந்து என்னென்னா ரிலாக்ஸேஷன் உண்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் உண்டு. பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு. தென் பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் இது வந்து கான்ட்ராக்ட் என்னென்னா 2 இயர்ஸ்க்கானது. இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இது மேக்ஸிமம் வந்து டெனர் வந்து எக்ஸ்ட்ரா 1 இயர் பண்ணலாம். எக்ஸ்டெண்ட் வந்து அதோட ஒர்க்கை பொறுத்து 3 இயர்ஸாக வந்து பண்ணலாம். இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 30,000 பெர் மந்த் இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர் என்கேஜ்மெண்ட். அண்ட் இன்க்ரீஸ் வந்து 5,000 வந்து ஒரு பெர் இயருக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன் அடிஷன் அப்போ 12,000 வந்து ஒரு பெர் இயருக்கு வந்து நமக்கு கிடைக்கும். செலக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னா ரிட்டன் டெஸ்ட். இது ரிட்டன் டெஸ்ட் எப்படி வரும்னா நம்ம மெயிலில் தான் அனுப்பி விடுவாங்க. இந்த நேம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ரிட்டன் டெஸ்ட் பண்ணவங்களுக்கு கம்பெனி வெப்சைட்டில் இருக்கும். இது வந்து மெயில் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. இது டோட்டலி மெரிட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. ஹவு டு அப்ளை இதோட அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 21/10/2025 ஸ்டார்ட் ஆகுது. இதோட லாஸ்ட் டேட் 5/11/2025 முடியுது. இதோட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்மளோட ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, வேறு மொபைல் நம்பர், நமக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, வேறு சிக்னேச்சர் இருக்கணும். இது டோட்டலாக இருந்தால் போதும். வேறு நம்மளோட இதோட அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி ஆர் எஸ்எஸ்சி, ஐஎஸ்சி, 10th ஸ்டாண்டர்ட், ஆல் சர்டிஃபிகேட், நம்ம டிகிரி பண்ணதுக்கான மொத்த எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் ஒரு சாஃப்ட் காப்பி வேணும். வேறு நமக்கு எந்த ரிசர்வேஷனில் வேணுமோ அதுக்கு சாஃப்ட் காப்பி இருந்தால் ஓகே. இதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 150 rupees. அது கூட எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி வரும். இதில் பிடபிள்யூடி, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ்க்கு வந்து பேமெண்ட் கிடையாது. நம்ம அதில் அப்ளை பண்ணுறவங்க வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கணும். 2 lakhs per annum அண்ட் 5 lakhs per annum ஃபார் லைஃப் கவர் இன்சூரன்ஸ் இதுவும் வச்சுருக்கணும். முக்கியமாக கேட்டிருக்காங்க. வேறு எதுனா லேட் அப்ளிகேஷன் அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது அப்ளிகேஷனில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது வந்து வேலிட் ஆகாது. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்ம வேலிட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பர் வச்சுருக்கிறது பெஸ்ட். இது செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே பெல்லோட ப்ரொசீஜர் இப்படி தான் மாறும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேலும் நமக்கு வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வேறு எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.